நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். அப்படி குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம இந்த உறவை கேலி பண்றது. நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? ஒரு நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறார். அது சாதாரண உரையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய வருமானம் எவ்வளவு, அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்ய போகுது, எவ்வளவு கடன் இருக்குது, எந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது, மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது, இது எல்லாத்தையும் சட்டமன்றத்தில் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆவணம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறப்போ சில தமிழ் சொற்கள் அதை தவறாக உச்சரித்தா அதை சுட்டி காட்டக்கூடாதா? சுட்டி காட்டலாம். ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதுக்கு கிடைச்ச பதில் தான் ரொம்ப பெரிய ஒரு விவாதமாக மாறி இருக்கு. எனக்கு இப்படி தான் பேச தெரியும், என்னால் என்னை மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் பேசிக்கிறார். ஒரு அமைச்சருக்கு தனிப்பட்ட பேச்சு முறை இருக்கலாம், ஆனால் ஒரு பொது பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு அந்த பொறுப்புக்கு ஏற்ற தயாரிப்பு இருக்க வேண்டாமா? என்ன மிஸ்டர் மரிய வில்சன் அவர்களே, என்ன நடந்து அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசுறாருன்னு சொல்லி முதல்ல பாராட்டுறாரு. அப்புறமா ஆனால் தமிழில் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறப்போ சில சொற்கள் விடுபட்டதாகவும் சில இடங்களில் இலக்கண பிழைகள் இருந்ததாகவும் அவர் சுட்டி காட்டுறாரு. அதுவும் அவர் அதை ஒரு குறையாவோ இல்லை குற்றச்சாட்டாவோ எல்லாம் சொல்லலை. அடுத்த முறை நிதிநிலை அறிக்கை வாசிக்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பிழையின்றி படிப்பதற்கு தேவையான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, ஒரு நல்ல துணியில தான் அவர் வைக்கிறார். இதுக்கு மரிய வில்சன் கடுமையாக சாடி பதிலளிச்சிருக்காரு. சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரம் என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பேஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலாக ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்றுக்க. அப்படி குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். தலைவர்களே, ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போது இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்கள் லோக்சபாவில் உங்களோட மதுரை எம்பியா இருந்தார், மினிஸ்டரா இருந்திருக்கிறவர். இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்கே டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவை கேலி பண்றது, இல்லாத நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும்.
இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்ல நான் இப்படி தான் பேசுவேன். இல்ல, மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து நீங்க அதான் சொல்றேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் செயல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நீங்க கத்துனா நானும் கத்துவேன். எனக்கு இப்படிதான் பேச தெரியும். உங்களுக்காக எல்லாம் என்ன மாத்திக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இங்க மரியம் வில்சன் அந்த தமிழை தவறா உச்சரிச்சார் இல்லையா, உண்மையிலேயே அது வந்து தவறான்னு கேட்டா அது ஒரு பெரிய தவறு தான். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அமைச்சர் மரியம் வில்சன் தமிழை சரியா உச்சரிக்கலைங்கிறது தவறு தான். அவர் வீட்டில் இருந்து பேசுறது வேற, இது சட்டமன்றம். ஒருத்தருடைய கல்வி பின்னணி வேற இருக்கலாம், அவருடைய பணிச்சூழல் பல ஆண்டுகளா ஆங்கிலத்தை சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் மரியம் வில்சன் இப்போ ஒரு தனிநபர் இல்லை, அவர் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர். அவர் சட்டமன்றத்தில் வாசிக்கிறது அவருடைய தனிப்பட்ட கடிதமும் கிடையாது, அது தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை. ஆனால் அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக இருக்கணும், ஒவ்வொரு எண்ணும் சரியாக இருக்கணும், ஒவ்வொரு திட்டத்தின் பெயரும் மிகச்சரியாக இருக்கணும், மக்களுக்கு புரிகிற வகையில் அதெல்லாம் இருக்கணும். இதுதான் ஒரு நிதி அமைச்சருடைய மிக முக்கியமான பொறுப்பு. நம்மள பலர் என்னன்னா இந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறத வந்து ஒரு நீண்ட உரையாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அப்படி பார்க்கப்பட வேண்டியதில்லை. ஒரு மாநிலத்தினுடைய அடுத்த கட்ட பொருளாதார பாதையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் இது. அரசுக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு, எவ்வளோ கடனை திருப்பி செலுத்தணும், கல்விக்கு எவ்வளவு, மருத்துவத்துக்கு எவ்வளவு, விவசாயத்துக்கு எவ்வளவு, சாலை பணிகளுக்கு எவ்வளவு, மக்கள் நல திட்டங்களுக்கு எவ்வளவுன்னு இது மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாம் அதில் இருக்குது. அதனால் அந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற அமைச்சர் நான் இப்படி தான் பேசுவேன், இதுதான் என்னுடைய முறைன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எளிமையாக கடந்து சென்று விட முடியாது. அதுவும் தமிழ்நாட்டில் அப்படி போயிட முடியாது. மரியம் வில்சனுடைய இந்த மிகப்பெரிய தவறு தமிழ் உச்சரிப்பில் ஏற்பட்ட தடுமாற்றம் மட்டுமல்ல, அந்த தடுமாற்றத்தை சுட்டி காட்டுறப்போ அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாமல் அவர் வந்து கோபமாக பதிலளிச்சிருக்காரு இல்லையா, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு அது. ஒருத்தர் உங்களுடைய தவறை சுட்டி காட்டுறப்போ நீங்கள் என்ன செய்யணும், தவறை சுட்டி காட்டுறதுக்கு நன்றி, அடுத்த முறை நான் சரியாக வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன்னு சொல்லணும். அதுதானே நீங்கள் சொல்லியிருக்கணும். நீ அமைச்சர் வந்து அப்படி சொன்னால் நீங்கள் என்ன மதிப்பில்லாத ஆளாயிருவீங்களா? அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை இன்னைக்கு மக்கள் வந்து உங்களை பாராட்டியிருப்பாங்க, உங்களுடைய மதிப்பு அதிக அளவில் அதிகரிச்சிருக்கும். ஒரு தலைவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியலை, நான் அதை வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். அதுதான் தலைமை பண்பு. ஒரு சாதாரண மனுஷர் வந்து இப்படி சொன்னால் அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அது நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு அமைச்சருங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் பிரதிநிதி. அவர் வகிக்கக்கூடிய அந்த பதவி வந்து அது அவருடைய தனிப்பட்ட சொத்து இல்லை, அந்த பதவிக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு அவர் தன்னை தயார்படுத்தி கொள்வது அவருடைய மிக முக்கியமான கடமை. ஒரு மருத்துவர் புதிய மருத்துவ முறைகளை கற்றுக்கொள்கிறாரு, ஒரு வழக்கறிஞர் புதிய சட்டங்களை படிக்கிறாரு, ஒரு ஆசிரியர் புதிய கற்பித்தல் முறைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறாங்க, ஒரு விளையாட்டு வீரர் தினமும் அவர் வந்து பயிற்சி செய்கிறார். அப்போ அப்படி எல்லோரும் அவர் ஒரு துறைகளில் வந்து பயிற்சி செய்கிறப்போ கற்றுக்கொள்கிறப்போ ஒரு மிக முக்கியமான நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பல முறை அதை வந்து பயிற்சி செய்து தவறாக இருக்கா, எங்கே சரியாக இருக்குது, இதெல்லாம் சரி செய்கிறது வந்து அது ஒன்றும் தவறு இல்லையே, அதை செய்யலாமே. நீங்கள் மொழியியல் வல்லுநர்களோடு நீங்கள் வந்து தொடர்பில் இருக்கலாம், அதிகாரிகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது தவறுகள் இருந்துன்னா அதை சரியான முறையில் நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு வந்து இதை வந்து நீங்கள் பேசியிருக்கலாம். எங்கெங்கே குரலை உயர்த்தணும், எங்கே தாழ்த்தணும், எல்லாத்தையும் நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. பயிற்சி கொடுத்ததெல்லாம் செய்திகள்லாம் வந்துச்சு, அது என்னாச்சுன்னு நமக்கு தெரியலை. சட்டமன்றத்தில் இந்த அறிக்கையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிதியமைச்சர் இதை ஒரு முறையாவது படிச்சிருப்பாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிறது வந்து உண்மையிலேயே அவ்வளவு ரொம்ப ஒரு சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க கூட இதை விட சிறப்பாக பேசுவாங்கங்கிற அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருந்தது. அப்போ அதை சுட்டி காட்டுறப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் இல்லை அப்படின்னா இங்கே என்ன நமக்கு வந்து நிதியமைச்சருடைய அந்த பேச்சில் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு அதிகார திமிரை பார்க்க முடியுது. நீங்கள் யார் என்கிட்ட சொல்கிறதுக்கு, நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஏன்னா எங்கள் ஆட்சி, நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறேன், நான் அமைச்சராக இருக்கிறேன், என்னைய கேள்வி கேட்பீங்களா? நீங்கள் கேட்க தாங்க செய்வோம். மதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, எல்லோரும் கேட்கத்தான் செய்வார்கள். இது தமிழ்நாடு, தமிழுக்காக உயிரை கொடுத்த மண், தமிழுக்காக அவ்வளவு போராட்டத்தை நடத்திய மண், மாநிலத்தினுடைய பெயரிலேயே தமிழ் இருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் வந்து தமிழை சரியாக பேசலை அப்படின்னா கேள்வி எழுப்பத்தான் செய்வோம், பதில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் கடந்த திமுக ஆட்சியிலையும் அந்தைய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய பிடிஆர் அவர்கள், அவரும் இப்படி தான் தமிழை வந்து கொலை பண்ணார்.
தமிழை வந்து படாத பாடுபடுத்தினார். அது அவர் மீதும் கடுமையான விமர்சனங்கள் அப்போதே வைக்கப்பட்டது. இப்போ அதே விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது. அவர் மீது கடந்த முறை விமர்சனங்கள் வச்சப்போ அவர் இந்த மாதிரி எல்லாம் முரட்டுத்தனமா பிடிவாதமா இது மாதிரி மிரட்டுற தொனியில எல்லாம் பேசின மாதிரி தெரியல. அப்படி பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படி பேசுனது மாதிரி தெரியல அவர். ஆனால் நீங்கள் இப்போ 3 மாதம் தான் ஆகுது, முதல் பட்ஜெட்டை வாசிக்கிறீங்க, அதுலேயே நீங்கள் வந்து மிரட்டுறீங்க உருட்டுறீங்க அப்படின்னா இதை வந்து அப்போ எப்படி பார்ப்பது? அப்போ இது ஒரு அதிகார திமிர் அப்படிங்கிறது உங்கள் தலைக்கு மேலே ஏறிட்டா? அப்படி தானே இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது சரியில்லை. நிதியமைச்சருடைய நிதிநிலை அறிக்கையை பார்க்கக்கூடிய யாருக்குமே அவர் என்ன பேசுகிறாருங்கிறதே புரியலை. உண்மையிலே அதுதான் நடந்தது. அது பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்கு, அது வேற. இப்போ ஒருவேளை அவர் அதை பார்த்து ட்ரிகர் ஆகி சட்டமன்றத்தில் வந்து தன்னுடைய பொறுமையை இழந்து நிதானத்தை இழந்து இப்படி செயல்பட்டாரா நமக்கு தெரியல. ஆனால் தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அது சரி வராது. அது தமிழ்நாட்டுக்கு சரி வராது. மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புவாங்க. இங்கே ஏதோ மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் உங்கள்கிட்ட கேள்வி எழுப்பினதெல்லாம் நினைக்காதீங்க. அப்படி இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உங்களை நோக்கி இந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். தவறை ஒத்துக்கொள்ளுங்கள். ஒத்துக்கொண்டு அடுத்த முறையாவது அதை எப்படி சரி செய்வது என்பதற்கான முயற்சியை எடுங்கள். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா மக்கள் உங்களுக்கு நடத்த வேண்டிய பாடத்தை நடத்துவார்கள்.